ஆகவே தான் ஒரு வசனத்தை நம்ம தியானிக்கும் பொழுது ஏற்கனவே இதற்கான வசனங்கள் எப்படி இருக்கிறது என்று பார்க்கணும். அப்போ இயேசுவை குறித்து பார்க்கும் பொழுது தாகமாய் இருக்கிறேன் என்று சொன்னாலும் பிதாவின் சித்தத்தை அவர் முதல்ல நிறைவேற்ற தாகமாய் இருந்தார். இன்னும் நிறைவேற்றி முடிக்க போறார். முற்றிலும் முடித்து அவர் உயிர் தேட வேண்டும். அவர் அதற்காகவும் தாகமாக இருந்தார். அடுத்தது ரொம்ப அதனால நம்ம எல்லாரும் ரட்சிக்கப்படணும்னு இயேசு தாகமா இருந்தார். ஒருத்தர் கூட அழிந்து போகணுன்றது அவருடைய சித்தமே இல்லை. எல்லாரும் பாவத்திலிருந்து மீட்கப்படணும், அது அவருடைய சித்தம். எல்லாருக்கும் ஆசீர்வாதமான வாழ்க்கை இருக்கணும், அது அவருடைய விருப்பம். இதெல்லாம் அவருடைய தாகம். ஆகவே என்ன கேட்டீங்கன்னா, இயேசு தாகமா இருக்கிறேன்னு சொன்னார்னா யோவான் 17ஆம் அதிகாரம் முழுவதுமே இயேசுவினுடைய தாகத்தை காண்பிக்கிற ஒரு ஜெபமாக இருக்கிறது. மறுபடியும் சொல்றேன், யோவான் 17ஆம் அதிகாரம் முழுவதுமே இயேசுவினுடைய தாகத்தை காண்பிக்கிற ஜெபமாய் இருக்கிறது. அதுல பார்த்தா இயேசுவினுடைய அந்த தாகம், மென்மையான காரியங்கள் நம்ம அதுல பார்க்க முடியும். அதுல ஒரு தேவன் விரும்புகிறார் பாருங்க, எல்லாரும் ரட்சிக்கப்படணும்னு விரும்புறார். அப்படி ரட்சிக்கப்படணும்னு விரும்புறது மாத்திரமல்ல, சீஷர்கள் எல்லாம் ரட்சிப்புக்குள்ள வந்து இந்த ரட்சிப்பை உலகமெங்கிலும் அவங்க போய் சொல்லணும். அப்படி சொல்லி அதை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுகிறவர்களும் தொடர்ந்து இயேசுவை விசுவாசிக்கணும். இப்படி தலைமுறை தலைமுறையாக எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் வரணும் என்பது அவருடைய தாகம். ஒருவர் கூட கெட்டு போகவே கூடாது. ஆகவே இயேசு அந்த சிலுவையிலே உங்களையும் என்னையும் கண்டார். உங்களையும் என்னையும் கண்டார். அவர் விட்டு கொடுக்கவில்லை. அவர் நினைச்சிருந்தா சிலுவை விட்டு கீழே இறங்கி வந்திருக்கலாம். இது எனக்கு வேண்டாம்னு சொல்லி இருந்திருக்கலாம். ரொம்ப பாடா இருக்குன்னு சொல்லியிருக்கலாம். ரொம்ப வேதனையா இருக்குன்னு சொல்லி இருந்திருக்கலாம். அவர் அப்படி வரவில்லை. அது தாங்க முடியாத ஒன்று. பிகாஸ் தட் வாஸ் த ஜட்ஜ்மெண்ட் டே ஆன் த சின். பாவத்தின் மேலே நியாய தீர்ப்பு நடந்து கொண்டிருக்கிறது. மிகவும் தேவனுடைய கோபாக்கினை அது. அதை ஒருவரால் தாங்கிக் கொள்ள முடியாது. அவர் ஒரு மனிதனுடைய பாவத்தை அல்ல, உலகத்தின் பாவத்தையே சுமந்து தீர்த்து கொண்டிருந்தார். ஆகவே அது சொல்லி முடியாத ஒரு வேதனை. அதன் மத்தியிலும் அவருடைய தாகம் உன்னதமான ஒரு தாகம். அவருடைய தாகம் சொல்லி முடியாத ஒரு தாகம். பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுகிறது மாத்திரமல்ல, அவர் நம்ம எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சித்தம் கொண்டார். அது மாத்திரமல்ல, சீஷர்கள் சுவிசேஷம் சொல்லி ஏற்றுக்கொண்டு வருகிறவர்களும் கூட காக்கப்பட வேண்டும் என்பதற்காக உங்களுக்காகவும் எனக்காகவும் அன்றைக்கே சிலுவையிலே அவர் விண்ணப்பம் பண்ணி இருக்கிறார். அந்த விண்ணப்பத்தை நம்ம பார்க்கலாம். யோவான் 17ஆம் அதிகாரத்துல 20ஆம் வசனம். நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறதும் அல்லாமல், இவர்களுக்காக என்று சொல்லுகிறது சீஷர்களுக்காக. பிதாட்ட சொல்றார், பிதாவே இருக்கிறார்களை கொடுத்திருக்கிறீரே எனக்கு சீஷர்கள், இவர்களுக்காக மாத்திரம் அல்ல, இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்றார். அப்போ உங்களையும் என்னையும் இயேசு அந்த சிலுவையிலே அப்பொழுதே கண்டார். உங்களுக்காகவும் எனக்காகவும் அப்பமே ஜெபம் பண்ணினார். அந்த பரிந்து பேசுகிற ஜெபம் அன்னைக்கே வந்துருச்சு, அப்பமே பண்ணிட்டார். இன்னும் சொல்ல போனா இயேசு அன்னைக்கு ஒரு ஆசாரியனாக தான் அந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறார். மெல்கிசேதேக்கு முறைமைப்படி வேண்டிக் கொள்கிறார். அப்படி என்னதான் வேண்டிக் கொண்டார்? மேன்மையானத பாருங்க. அவருடைய தாகம் சாதாரண தாகம் கிடையாது. நீங்களும் நானும் அதை உணரவில்லை. ஆனால் சாத்தான் தெரிந்து வைத்திருக்கிறான். உங்களுக்கும் எனக்கும் என்ன இடம் இருக்கு இயேசுவுக்குள் என்பதை அவன் அறிந்து வைத்திருக்கிறான். இயேசு என்ன அப்படி கேட்டார்? 21. அவர்கள் எல்லாரும் ஒன்றா இருக்கும். யாரு? நம்மளை பத்தி தான் வேண்டிக்கிட்டாருன்னு இருக்குது. நான் இவங்க சுவிசேஷம் சொல்லி ஏற்றுக்கிறாங்களே, அவங்களுக்காக வேண்டிக் கொள்றேன்னு சொல்லிட்டு இவ்விதமாக பின்பாக வருகிற யாவருக்காகவும் சேர்த்து கேட்கிறார். இப்படி ரட்சிக்கப்பட்டு வருகிறவர்கள், இயேசுவின் இரத்தத்தினால மீட்கப்படுகிற யாவருக்காக அவர் என்ன கேட்கிறாரு? எல்லாரும் ஒன்றா இருக்கவும். அவங்க எல்லாரும் எனக்குள் எப்படி இருக்கணும்? ஒருவராக இருக்கணும். அதனால்தான் ஒன் பாடி, ஒரே சரீரம். இயேசு தலை, நாம் எல்லாரும் சரீரமா இருக்கிறோம். எல்லாரும் ஒன்றா இருக்கவும். அதனாலதான் அந்த ஒரே அப்பத்தில் பங்கு பெறுகிற நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமுமா இருக்கிறோம் என்றெல்லாம் நீங்க பாப்பீங்க, கேட்டு வசனங்களை கேட்கிறோம். ஒன்றா இருக்கவும்.
பிதாவே, நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல. அது நீங்க நல்லா டீப்பா பார்க்கணும். பிதாட்ட சொல்றாரு, பிதாவே நீங்க என்னல இருக்கீங்க, நான் என்ன செய்யறேன், உங்கள இருக்கிறேன். இந்த உலகம் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். அவங்க எல்லாரும் ஒன்னா இருக்கட்டும் கேட்கல, முதல்ல கேட்டாரு அவர்கள் எல்லாரும் எப்படி இருக்கணும், ஒன்றா இருக்கணும்னு கேட்டாரு. இப்ப அடுத்தது சொல்றாரு, இவர்கள் எல்லாரும் நம்மில். நம்மில்னு சொல்றது யாரு? திரித்துவ தேவன், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். நம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டிப்போம் என்று ஆதியில சொன்னாங்க பார்த்தீங்களா? இப்ப திரும்பியும் அதுலதான் வந்து நிக்கிறாரு. நம்மில் இவர்கள் எல்லாரும் ஒன்றா இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? தமிழ்ல சொல்லும்போது தேவத்துவம் என்று சொல்லுவாங்க. தேவத்துவம் அப்படின்னா காட் ஹெட், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். இது காட் ஹெட்னு சொல்லுவாங்க. இததான் தேவத்துவம் என்கிற வார்த்தை வரும். இது புதிய ஏற்பாட்டுல 2 இடத்துல தான் வருதுன்னு நினைக்கிறோம். ரோமர்ல ஒரு இடத்துல வரும், அடுத்தது கொலோசையர் 2ஆம் அதிகாரத்துல நினைக்கிறேன், அங்க ஒரு இடத்துல வரும். இந்த தேவத்துவம் அப்படிங்கிறது ட்ரையூன் காட், திரித்துவ தேவனை சொல்லுகிற ஒரு வார்த்தை. அந்த வார்த்தைக்குரியதுதான் அது. நம்மில் ஒன்றா இருக்கோம். என்னங்க இதெல்லாம் நினைச்சு பார்க்கிற ஒண்ணா? தேவன் யாரு, நாம யாரு? நாம யாரு? அவருடைய கரத்தின் சிருஷ்டிப்பு. நம்ம இந்த பூமியில இருக்கிற மண்ணினால உருவாக்கினார். களிமண்ணை எடுத்தாரு, சரீரத்தை உருவாக்கினார். நான் அதுல அந்த அந்த மண்ணு பொம்மை தான். ஆனா அதுக்குள்ள எதை ஊதினார்? நாசியில அவருடைய சுவாசத்தை ஊதினார். ஆகவே மனிதன் ஜீவ ஆத்மா ஆனான். இப்போ அவர் சொல்றாரு, இப்படி உருவாக்கப்பட்ட மனிதன் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அவருடைய ரத்தத்தினாலே அவன் மீட்கப்படும் பொழுது அவர் சொல்றாரு, இவனுக்குன்னு இன்னொரு இடம் இருக்கட்டும் அவர் கேட்கல. இந்த ட்ரையூன் காட் அவர் நம்மள அவருக்குள்ள வச்சுக்கணும்ன்றார். அவர்களே நம்ம போயிடணுமா? அது எப்படி? இது சாத்தியமா? இயேசு இதற்காகத்தான் தாகமா இருக்கிறேன். அவருடைய தாகம் எல்லாம் சாதாரண தாகம் கிடையாதுங்க. இயேசுவினுடைய தாகம் வந்து உலக பிரகாரமான தாகமே இல்லை. ஏதோ ரத்தம் இயேசுக்கு முழுசா போயிடுச்சு, அதனால இயேசு தாகமா இருக்கிறேன்னு சொன்னாரு. இல்லைங்க, அது எல்லாருக்குமே தெரியும். ஸ்கூல்ல படிக்கிற குழந்தைய போய் கேட்டு பாருங்க, பிளட் முழுசும் போனா என்ன வரும்? தாகம் வரும். அது எல்லாருக்குமே தெரியும். ஏன் என்ன தாகம்? இயேசுக்கு என்ன தாகம்? அவதான் சொல்றாரு, நல்லா முடிச்சிட்டேன்னு சொல்றாரு. ஏன்னா இதை பார்க்க அவர் வாஞ்சையா இருந்தார். இன்னொரு இடத்துல ஆபிரகாமை குறித்து அவர் சொல்றாரு, யோவான் 8ல, இந்த மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை அங்க இருக்கிறவங்க. அவர் சொல்றாரு, இதை காண ஆபிரகாம் வாஞ்சையா இருந்தார். அவங்க கேக்குறாங்க, ஆபிரகாமுக்கு என்ன வயசு, உமக்கு என்ன வயசு? ஆபிரகாம் எந்த காலத்தாடு, நீர் எந்த காலத்தாடு? நீர் வந்து உம்முடைய காண ஆபிரகாம் வாஞ்சையா இருந்தான்னு சொல்றீங்க, உமக்கு என்ன 30 வயசு தானே ஆகுது? அவங்க கேட்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதை பார்க்கதான் ஆபிரகாமுக்கு வாஞ்சையா இருந்தது, தாகமா இருந்தது. அதே போல இயேசுவுக்கு நாம இப்பட பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரித்துவ தேவனுக்குள் ஒன்றாக ஒருவராக இருப்பது அவருக்கு ஆசையாக, வாஞ்சையாக, தாகமா இருக்கிறது. ஒரு விசுவாசிகளின் தகப்பன் என்கிற ஆபிரகாமுக்கு ஒரு வாஞ்சை, தாகம் இருந்தது. என்ன? இயேசு ரட்சகர் மேசியா பூமியிலே வர வேண்டும். ஏன்னா அவங்க எல்லாம் பரதீசுல கீழே இருந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அந்த தாகம் இருக்கிறது. அவர் வந்தால்தான் நம்ம எங்க போக முடியும்? பிதாவண்டைக்கு போக முடியும். இன்னும் அவங்க பிதாவை போய் பார்க்கல, இருந்துட்டு இருக்கிறாங்க பரதீசுல. பூமியிலும் அந்த தாகம் தான், அந்த வாஞ்சை தான் ஆபிரகாமுக்கு. அதன் பின்பும் அதே தாகம் தான், அதே வாஞ்சை தான். அததான் இயேசு சொல்லி காட்டார். அந்த ஆபிரகாமுக்கு அப்படி இருக்குன்னா எல்லாருக்காகவும் தன் ஜீவனை கொடுக்கிற இயேசுடைய தாகம் எப்படிப்பட்ட தாகமா இருக்கும்? அது மிகவும் மேன்மையான ஒன்றாக இருக்கும். குப்பையில் இருக்கிற மனுஷனை தூக்கி மேலே வைக்கிற ஒரு தாகம், ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறவனை மேலே தூக்கி வைக்கிற தாகம், செத்து போனவனை உயிரோடு கூட எழுப்ப வேண்டிய ஒரு தாகம் அவருக்குள் இருக்கிறது. ஆவியிலே செத்து போயிருக்கிற ஒரு மனுஷன் அவன் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவன் ரட்சிக்கப்பட்டு அவன் ஆன்மா உயிர்ப்பிக்கப்பட்டதாக இருக்கிறது.
மனுஷன் சரீரத்துல உயிரோட தான் இருப்பான். அவன் ஆத்மா செத்து போய் அவனுடைய ஆன்மாவில் என்ன இருக்குது? நித்திய மரணம் இருக்குது. அந்த சாவை நீக்கும்படியான ஒரு காரியத்துக்காக தான் இயேசு பூமிக்கு வந்தார். சோ அவருடைய தாகம் எல்லாம் அப்படி மேன்மையான ஒரு தாகம். அதிலும் மேன்மையாக அவர் சொல்றாரு, இதுல ரட்சிக்கப்பட்டு வருகிறவர்கள், என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாய் இருக்கமோ நான் என்ன செய்யறேன்? வேண்டி கொள்ளுகிறேன். நீதிமான் விரும்புகிறது அவனுக்கு கொடுக்கப்படும். அப்ப இயேசு விரும்புகிறது கொடுக்கதான் படும். அப்ப அது மாத்திரம் கிடையாது. அப்ப நீங்க இதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும். தெய்வத்துல நம்மளை கொண்டு அந்த தேவத்துவத்துக்குள்ள நம்மளை ஒருவராக்குறாருன்னா நம்மளால அதை இமேஜின் பண்ணியே பார்க்க முடியாது. இது பிசாசுக்கு பிடிக்குமா? சாத்தானுக்கு பிடிக்குமா? இது நமக்கு தெரியாது. இது சர்ச்சுக்கு தெரியாது. இது சர்ச்சில் பேசுறது கிடையாது. இதை சர்ச்சில் ஒருவேளை ஒருவர் பேசினாலும் இதை புரிந்து கொள்ள முடியாத ஒரு நிலைமையில தான் சபை இருந்து கொண்டு இருக்கிறது. ஏன்னா சர்ச்சு உலகத்துல எங்க ஹையஸ்ட் பொசிஷன் கிடைக்கும், எங்க உயர்வு கிடைக்கும், எங்க நம்மளை மேல தூக்குவாங்க அப்படின்ற விதத்துல விசுவாசிகள் போய் கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் இயேசுவோ பிதாவாகிய தேவனோடு கூட பரிசுத்த ஆவியானவரோடு கூட தம்மோடு கூட இணைத்து வைத்துக் கொள்ளும்படியாக இந்த மூவர்ல நாமளும் ஒருவராக இருக்கும்படியாக அவர் விரும்பினார். அதுதான் that was his thirst. அதுதான் அவருடைய தாகம். இதத்தான் அவர் தாகமா இருக்கிற பிதா கிட்ட ஏங்க சொல்லணும்? பிதாவே எல்லாம் முடிஞ்சிருச்சுப்பா, நான் ஏற்கனவே ப்ரே பண்ணிருக்கேன்ல, அதுக்காக தாகமா இருக்கிறேன். அப்பா பிதாவே அதுக்காக நான் தாகமா இருக்கிறேன். இந்த ரட்சிக்கப்பட்டு இந்த ஜனங்கள் எல்லாம் என்ன செய்யணும்? நம்மில் ஒன்றா இருக்கணும்னு பிதாவே தாகமா இருக்கிறேன், நினைத்தருளுங்க என்று சொல்லக்கூடிய விதத்துல பிதாவே அந்த யோவான் 17ஆம் அதிகாரத்துல நான் ஒரு கடைசி பிரேயர் பண்ணிருக்கிறேனே, அதை நினைக்க நான் தாகமா இருக்கிறேன். அதில் கேட்டதை நான் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளும்படியாக தாகமா இருக்கிறேன். இதுதான் இயேசுவின் தாகம். அதனால உங்களுக்கும் எனக்கும் அவர் தேடி வைத்திருக்கிற இடம், அவர் நமக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிற இடம் சாதாரணமானது அல்ல. அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் பிதாவினிடத்தில் வேண்டிக் கொண்டது சாதாரணமானதல்ல. நம்ம அப்படி பாவ மன்னிப்புக்காக செய்ய வேண்டியதை செஞ்சிட்டாரு, விசுவாசிச்சோன்னா ரட்சிக்கப்படுகிறோம். அதன் பின்பும் நம்முடைய புத்திக்கு எட்டாத காரியங்களை தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறாரு. அதுல ஒரு முக்கியமான பொசிஷன் இது. இந்த உயர் பதவி யாருக்குமே கிடைக்காது. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்களேன், இந்த மண்ணான மனுஷனுக்கா செத்து போனா இந்த சரீரம் மண்ணுக்கு மண்ணா போகுது. ஆனாலும் ஒரு நாளிலே இது மறுரூபப்படும் இயேசு வரும் பொழுது. அதன் பின்பு இதனுடைய நிலைமை என்ன? என் ஆன்மா ஆனா பிதாவின் இடத்துல இயேசு வண்டையில போய் விடுகிறது. மரித்த பிறகு இந்த சரீரமும் உயிர்ப்பிக்கப்படுகிறது. நான் பிதாவோடும் கூட இயேசுவோடும் பரிசுத்த ஆவியானவரோடும் கூட ஒன்றாயிருக்கிற ஒரு நபராகத்தான் பரலோகத்துல நடக்க போறேன். மேன்மையானதை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அதனாலதான் எந்த நேரத்திலும் பிதாவின் சமூகத்துக்கு போகிற ஒரு பாக்கியத்தையும் இயேசு தன் ரத்தம் சிந்தி நமக்கு சம்பாதித்து கொடுத்து விட்டார். அல்லேலூயா. இந்த சிலுவையிலே உங்களுக்கும் எனக்கும் அவர் எழுதின கடிதம், அவருடைய ரத்தத்தினாலே எழுதப்பட்ட ஒரு கடிதம். The love letter to us was written by his blood on the cross. உங்களுக்கும் எனக்கும் அவர் எழுதின அன்பின் கடிதம் அவர் சிந்தின அந்த இரத்தத்துல தான் எழுதப்பட்டிருக்கிறது. அதுதான் அவருடைய புதிய உடன்படிக்கை. அல்லேலூயா. ரெண்டு தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையிலே மத்தியஸ்தனாக அவர் இருந்து எழுதின ஒன்று புதிய உடன்படிக்கை. அது அவருடைய அதனால்தான் தன் சுய இரத்தத்தினாலே அவர் சம்பாதித்துக் கொண்ட சபை. தன் சுய இரத்தத்தை சிந்தி அவர் சம்பாதித்துக் கொண்ட சபை. அல்லேலூயா. அந்த அத்தனையாய் உங்களையும் என்னையும் அவர் நேசிக்கிறார். அவருடைய தாகம் அவ்விதமாக இருந்தது. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன்னு சொன்னார். உடனே நம்ம யோசித்து விடுவோம். நமக்கு எப்பவுமே என்ன செய்யும்? சாதாரண உலகம். ஏன்னா அந்த உலகத்துல நம்ம ரொம்ப அடி வாங்கி கஷ்டப்படுறதுனால ஆமா என்னை தனியா விட்டுற மாட்டாரு, என்னை திக்கற்றவங்களா விட்டுற மாட்டார் சொல்லி நம்ம என்ன செய்வோம்? நம்ம நினைத்துக் கொள்வோம். அவர் உங்களை நான் திக்கற்றவர்களாய் விடேன் என்று சொல்றது ஏதோ ஒரு ஆதரவை நான் கொடுப்பேன்னு சொல்ற மாதிரி இல்ல. ஆதரவை அல்ல, ஆளுகையை கொடுக்கிறவராக அந்த இடத்துல அவர் நமக்கு இருக்கிறார். உங்களை நான் திக்கற்றவர்களாக விடேன். அதன் பின்பு ஒன்று இருக்கிறது, ஆளுகை இருக்கிறது. அல்லேலூயா.
விசுவாசிக்க முடியுதா? பிரச்சனை இருக்கலாம், நெருக்கம் இருக்கலாம், ஆனா உங்களுடைய ஆவிக்குரிய கண்களினாலே இதை நீங்கள் பார்க்க வேண்டும். அப்படி நீங்க பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனைகள் எல்லாம் பிரச்சனையா தெரியாது, இந்த உபத்திரவம் எல்லாம் உபத்திரவமா தெரியாது. நம்முடைய இருதயம் துள்ளி குதிக்கும். ஐயோ, இயேசு எனக்கு அவ்வளவு செஞ்சிருக்கிறாரு, என்ன எப்படி கைவிடுவாரு? நம்முடைய துக்கம் எல்லாம் சந்தோஷமாக மாறிடும். இதை யோசிக்கணும். அதனால்தான் சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆகும். இப்ப இன்னைக்கு இந்த பெரிய சத்தியத்தை நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். குட் ஃப்ரைடேல அந்த மெசேஜை நீங்க கேட்டு வந்திருப்பீங்க, தாகமா இருக்கிறேன்னு கேட்டு வந்திருப்பீங்க. ஆனா இதை குறிச்சு யாராவது கேட்டீங்களா? நீ கேட்டியாமா உங்க சர்ச்சில்? கிடையாது. இதுதான் இயேசு கொண்ட தாகம். இப்படியாக நமக்காக தாகம் அடைந்தவர் நம்மை விட்டு விடுவாரா? தவிக்க விடுவாரா? நம்மை தவிக்க விட மாட்டார், வெட்கப்பட்டு போக விட மாட்டார். நமக்குரிய நெருக்கம் கஷ்டம் இருக்கலாம். வேதம் சொல்லுகிறது, தீங்கு நாளிலே அவனை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாக இருக்கும்படிக்கு சர்வாயுதத்தையும் அணிந்து கொள்ளுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? சத்தியம்தான், அவருடைய வசனங்கள் தான் எல்லாமே வேணும். ரட்சிப்பு என்கிற கேடை, அந்த தலை சீரா, நம்முடைய வார்த்தை என்ற அந்த பட்டயம், விசுவாசம் என்ற அந்த கேடகம், நம்முடைய நீதி என்ற அந்த மார்க்கவசம் இல்லையா, சத்தியம் என்ற அந்த இடைக்கச்சை, பெல்ட். இடைக்கச்சைனா பெல்ட். என்ன பண்ணலன்னா நம்ம பேண்ட் கீழே வந்து விழுந்துடும். எல்லாம் போட்டுக்கணும். ஆயத்தம் என்கிற பாதரட்சை எப்பவும் இருக்கணுமா? ஒண்ணு இயேசுவின் வருகைக்காக ஆயத்தமா இருக்கணும், இன்னொரு காலில் இருக்கிற செருப்பு காஸ்பல் சொல்றதுக்காக ஆயத்தமா இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? காஸ்பல்னா நீங்க வெறும் இதை மட்டும் நினைச்சுக்கூடாது. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல இருந்து வெளிப்படுத்தல சொல்லப்பட்ட கடைசி ஆமென் வரைக்கும் சுவிசேஷம் தான். இதுல எதை பேசினாலும் சுவிசேஷம் தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ தீங்கு நாளில் அவனை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு சர்வாயுத வர்க்கத்தையும் அணிந்து கொள்ளும், சத்தியத்தை அணிந்து கொள்ளலாம். அப்ப இப்ப நான் சொல்ற இந்த சத்தியம் தாகமா இருக்கிறேன்றதுல மறைந்து இருக்கிற இயேசுவின் தாகம். அன்னைக்கு கீழே நின்று யாருக்குமே புரிஞ்சிருக்காது. அன்னைக்கு யோவான் கூட அங்க நின்றுட்டு இருந்தாரு, மேரி அங்கதான் நின்றுட்டு இருந்தாங்க, இவங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்காரு. ஆனா கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்கு இன்னைக்கு புரியுது. யோவானுக்கு அப்புறமா புரிஞ்சிருக்கும், சபைக்கு அப்புறமாக புரிந்திருக்கும், அந்த நேரத்துல புரிஞ்சிருக்காரு. அன்றைக்கு கீழே நின்று இருந்த எல்லாருக்குமே புரியல. ஓ, தாகமா இருக்கிறார் போல வந்து காடியை தூக்கிட்டு வரான். அவரோ அதை என்ன செய்யலையா? எடுத்துக்கொள்ளவே இல்லை. அவர் பாப்பாரை தவறையே எடுக்கவே இல்லை. ஏன்னா அவர் தாகம் வேற. இவங்க நினைச்சுக்கிட்டாங்க என்னமோ உலகத்து தாகத்தை தான் இயேசு சொல்றாருன்னு நினைச்சுக்கிட்டாங்க. அதனாலதான் அந்த சமாரிய ஸ்திரீ கிட்ட சொன்னாரு, உன்ட்ட நான் தாகத்துக்கு தான்னு கேட்டவர் இன்னார் என்று நீ அறிந்திருந்தால் நீ என்னிடத்திலே கேட்டிருப்பாய். சொன்னாரா? சொன்னார். ஏன் சொன்னாரு? நான் அப்ப என்ன செஞ்சிருப்பேன், உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுப்பேனே. இவர் ஜீவ தண்ணீரை கொடுக்கிறவர். தன் ஜீவனையே தண்ணீராக ஊற்றி விட்டார், தன் ஜீவனையே நமக்கு பானமாக ஊற்றி விட்டார். அதனாலதான் வேதத்துல யோவான் எழுதின சுவிசேஷத்துல 6ஆம் அதிகாரத்துல இந்த வசனம் இருக்கும், 53ஆம் வசனம். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். என் மாம்சம் மெய்யான போஜனமாய் இருக்கிறது, என் இரத்தம் மெய்யான பானமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமா, அவருடைய இரத்தம் தான் நமக்கு விடுதலையை கொடுக்கிறது. பாவ மன்னிப்பு அதனாலே உண்டாயிருக்கிறது. அப்போ இயேசு கொண்ட தாகம் எல்லாரும் நினைக்கிற தாகம் அல்ல. அப்போ இந்த இதை யோவான் 17ஆம் அதிகாரத்துல தொடர்ந்து நம்ம வாசிப்போம்னா, அடுத்தது 22ஆம் வசனம், நாம் ஒன்றாய் இருக்கிறது போல, பிதாட்ட சொல்றாரு, நாம ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். அதான் சபை, அவர் தலை, நாம் எல்லாரும் அவருடைய சரீரம், சர்ச், பாடி ஆஃப் கிரைஸ்ட். அவருக்கு என்ன மகிமையோ சபைக்கு
அதே மகிமை தான். அதுல ஒரு சின்ன தூசு அளவு கூட என்ன இல்லையா, குறைவு இல்லை. நாமெல்லாம் ஒன்றா இருக்கிறது போல இவங்களும் ஒன்றா இருக்கும்படிக்கு நீர் எனக்கு தந்த மகிமை நான் அவர்களுக்கு கொடுக்குறேன்ப்பா. அதனால்தான் யோவான் 1ஆம் அதிகாரத்தை பார்ப்போம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அதை கொடுத்தது யாரு? இங்க கொடுக்கிறேன்றார் பாருங்க, என் மகிமையை கொடுக்கிறேன். அவர் தேவனுடைய பிள்ளை. அப்போஸ்தலர்ல போட்டிருக்கோம், அவருடைய பிள்ளையாகி இயேசு, நாமளும் அப்ப பிள்ளைகள் ஆகிட்டாரு. அந்த அதிகாரத்தை நான் கொடுக்குறேன்றாரு. எனக்கு என்னெல்லாம் ரைட்ஸ் பிதாவே நீங்க கொடுக்குறீங்களோ, என்ன மகிமை கொடுக்குறீங்களோ, அந்த மகிமை அப்படியே என்னுடைய சரீரமாகிய சபைக்கு வேண்டும் வேண்டிக் கொண்டார். இது அவருடைய தாகம், அவருடைய வாஞ்சை. எல்லாரும் நினைக்கிறது போல சாதாரண காரியத்தை இயேசு உங்களுக்காகவும் எனக்காகவும் கேட்கவில்லை. மனுஷனை உண்டாக்கும் போது, இந்த பூமியை உண்டாக்கும் போது எல்லா மகிமையினாலதான் அந்த மனிதனை நிரப்பி வைத்திருந்தார் ஆதாமை. ஆனால் அவனுக்குள்ள என்ன வந்துச்சு? கீழ்ப்படியாம வந்துச்சு, டிஸ்ஓபீடியன்ஸ். அதுதான் பிரச்சனை. இந்த டிஸ்ஓபீடியன்ஸ்ன்ற ஒன்னதான் சிலுவையில அழிச்சார் இயேசு. நம்ம எல்லாருக்கும் ஒபீடியன்ஸ் வரும்படியாக, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஒன்று நமக்கு வரும்படியாக அந்த ஆதாமில் இருந்த அந்த டிஸ்ஓபீடியன்ஸினுடைய காரியத்தை கடைசியில இயேசு சிலுவையில மொத்தத்துல அழிச்சு போட்டார். அவர் பிதாவுக்கு இவ்விதமாக தன்னை ஒப்பு கொடுத்து அவருடைய சித்தத்தை செய்ய தன்னை முற்றிலும் ஒப்பு கொடுத்து என்ன செஞ்சாரு? இந்த கீழ்ப்படியாமைய அழிச்சிட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இந்த இடத்துல அடுத்த வசனம் 23, ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாக இருக்கும் படிக்கும். நீங்க பாருங்க, ஒருமைப்பாட்டுல ஒவ்வொரு விசுவாசியும் ஒருமைப்பாட்டுல ஒன்னஸ், ஒன் மைண்ட், ஒரே சிந்தையோடு கூட கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை செயல்பட வேண்டும். இவங்க எல்லாரும் ஒருத்தர் ஆகிட்டாரு. இப்போ ஒரு ஃபேமிலின்னு சொல்லும்போது எங்க அம்மா, நாங்கெல்லாம் ஒரு அம்மாவுக்கு, இந்த அம்மாவுக்கு இவங்கதான் எங்க அம்மா அப்பா, அவங்களுக்கு பிறந்த பிள்ளைங்க, அதனால நாங்க ஒரு குடும்பம் சொல்லுவோம். ஆனா இப்ப நம்ம பெற்றெடுத்திருக்கிறவர் யாரு? ஆவியில இயேசு. அப்போ அவரை விசுவாசிக்கிற எல்லாரும் ஒரு குடும்பம். இந்த உலகத்து குடும்பம் வேற, அது உலகத்து ரத்தம். ஆனா இயேசுவின் ரத்தத்தினால இணைக்கப்பட்டிருக்கிற ஒரு குடும்பம் ஒன்று உண்டு. அதனால்தான் பாடல் ஒன்று உண்டு, இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு, இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு, பாவம் இல்லை அங்கு, சாபம் இல்லை, வியாதி இல்லை, கடும் பசியும் இல்லை, பாவம் இல்லை அங்கு, சாபம் இல்லை, வியாதி இல்லை, கடும் பசியும் இல்லை, ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார், ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார், இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு, இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. நாம சொல்ற உலக பிரகாரமான ரத்தத்துல வந்த குடும்பம் அது வேற, இயேசுவின் குடும்பம் வேற. அது பரிசுத்த ரத்தத்தினாலே தன் ரத்தம் சிந்தி நம்ம எல்லாம் என்ன செஞ்சார்? மீட்டு கொண்டார், விலைக்கிரயம் கொடுத்து நம்மை வாங்கி விட்டார், அவருக்கு சொந்தமாக்கி கொண்டார், நாம் அவருடையவர்கள். இந்த ஒரு குடும்பம், இந்த குடும்பத்திலே இருக்கிறவர்கள் ஒரு மனதோடு கூட எதுல அவங்க தேடி இருக்கணுமா? ஒருமைப்பாட்டுல இருக்கணும்னு அவர் சொல்லல, ஒருமைப்பாட்டில் தேறினவர்களா இருக்கணும், ஒரு மெச்சூர்டு பீப்புள், அதுல ஒரு ஃபுல்னஸ் குள்ள வந்திருக்கணும்ன்றார். அப்படின்னா இந்த முதல் அப்படி அதனுடைய அர்த்தம் என்ன? ஒவ்வொருத்தரும் ரட்சிக்கப்பட்டு இந்த கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்குள்ள வரும்பொழுது சில சின்ன சின்ன சலசலப்புகள்,
மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ், ஒருத்தருக்கு ஒருத்தர் இவங்க என்ன இப்படி பேசுறாங்க, அவங்க என்ன அப்படி சொல்றாங்க, நான் விசுவாசின்னு நினைச்சேனே இப்படி பண்ணிட்டாங்களே, அதெல்லாம் இருக்குதுன்னு அர்த்தம். சரியா? ஆனா இவைகளை எல்லாம் மீறி இயேசுவை நேசிக்கிற விதத்திலே, இயேசுவுக்காக செயல்படுற விதத்திலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கொஞ்சம் கொஞ்சமாக இயேசுவை அறிந்து வளர்கிற அந்த காரியத்திலே மொத்தத்திலே அவருடைய சிந்தையை உடையவர்களாக ஒருமைப்பாட்டுல மெச்சூர்ட் பீப்புளா இருக்கணுமா, முழுமை அடையணும், பரிபூர்ணத்துக்குள்ள வரணும். அதுக்காக வேண்டிக் கொள்றார். அப்படின்னா தொடக்கத்துல அது இல்லை, ஒரு மனம் இல்லை. என்ன இல்லை? ஒரு மனம் இல்லை. யாருக்கிட்ட இல்லையா? விசுவாசிகளுக்குள்ள இல்லை. இயேசுவின் பிள்ளைகள் என்று சொல்லுகிற இந்த ஒரு குடும்பத்துல இல்லையா? ஆனா இயேசு இதுக்காக அப்பவே வேண்டிக்கிட்டார். சாதாரணமா ஒருமைப்பாட்டில் இருக்கணும் வேண்டிக்கல, ஒருமைப்பாட்டில் தேறினவர்களாக இருக்கும்படியாக வேண்டிக் கொள்ளுகிறேன். என்ன பிரேயர்! ஹல்லேலூயா! என்னங்க, காரத்தாரும் பங்களாவத்தாரும் டிவியத்தாரும் மோட்டர் பைக்கத்தாரும் இப்படிலாம் அவர் நமக்காக அப்படிலாம் சொல்லி தரல. ஆவிக்குரிய விதமாக போறதுதான் இயேசு கற்றுக் கொடுத்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஒரு மனிதன் தேவனை விதமாக தேடினால் அவன் கேட்டாலும் கேட்காட்டாலும் அவர் கொடுப்பார். இதுல உங்களுக்கு ஒருமைப்பாடு எப்படி வர தெரியுமா? இந்த வசனமே தெரியாது. அப்போ கர்த்தர் ஒருத்தனுக்கு கொடுத்தாருன்னா அது எப்படி உனக்கு வந்தது, அது எப்படி உனக்கு வந்தது? அப்போ உடனே ஆராய்ச்சி பண்ணு. என்ன பண்ணு? ஆராய்ச்சி பண்ணு. அதுக்கான ஒரு சேனல் ஒன்று ஓப்பன் பண்ணிடு. அவன் எதுல போறான்? ஹெலிகாப்டர்ல போறான். அவன் பென்ஸ் கார்ல போயிட்டு இருக்கிறான். அவன் முன்னால தர டிக்கெட்டா இருந்தான். ஆனா இப்ப இதெல்லாம் போய்கிட்டு இருக்கிறான். அதனால நாங்கள்லாம் என்ன பார்ப்போம்? வேவு பார்ப்போம். அந்த வீட்டுல என்ன நடக்குது, அவங்க வீட்டுல என்ன நடக்குது, அவன் செய்யற ஊழியத்துல என்ன நடக்குது. சரியா? இதுக்குன்னு ஒரு சேனல் ஒன்று வேலை செஞ்சுட்டே இருக்கும். பிசாசு இவங்களெல்லாம் உபயோகப்படுத்திக்கிட்டே இருப்பான். ஒருமைப்பாடே அவருடைய பிள்ளைகளுக்குள்ள இல்லை. ஏன் தெரியுமா? ஒருவன் உண்மையாகவே தேடினால் தேவன் எல்லாவற்றையும் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். அவனுக்கு அது தேவைப்பட்ட அவர் கொடுப்பார். எனக்கு தேவைப்பட்ட எனக்கும் தருவார். என் ஊழியத்தில் எனக்கு அது தேவையில்லைன்னா தரமாட்டார். சாது சுந்தர் சிங்க்கு இப்போ ஹெலிகாப்டர் தேவைப்படலை. அவர் மலையில தான் வேலை செஞ்சாருங்க, மிஷினரியா இருந்தாரு. அவருக்கு தேவைப்பட்டது அந்த மலையில நடக்கிறதுக்கு நான் நினைக்கிறேன் ஒரு கட்ட செருப்பு. சரியா? அந்த பனியில நடந்து போவார். ஏன் உனக்கு அவர் கட்ட செருப்பு இருக்குத, உனக்கு அதை பத்தின ஒரு கன்சர்ன் இன்னைக்காவது இருக்குதா? சாது சுந்தர் சிங் எப்படி ஊழியம் செஞ்சாரு நீ தியானிச்சு அவன் வாழ்க்கையில? அப்ப இயேசு ஒரு சிலருக்கு கொடுப்பாரு, தேவைப்படுறவங்க கொடுப்பாரு, தினம் கொடுக்க மாட்டாரு. ஆனா அவர் எல்லாருக்கும் கொடுக்க வல்லவரா இருக்கிறார். அப்போ பொறாமையினால என்ன செய்யற? நீ அலையிற. ஒருமைப்பாடு இல்லை. பிசாசு இப்படியும் ஆட்களை உபயோகப்படுத்தி கொண்டு இருக்கிறான். இவங்களும் சொல்லுவாங்க நாங்க ரட்சிக்கப்பட்டோம் சொல்லுவாங்க. அது இயேசுக்கு தான் வெளிச்சம். ஆனாலும் விசுவாசிகள் என்றுதான் நடமாடுறாங்க. இவைகளினாலே நம்மை தீட்டுப்படுத்திக் கொள்ளக்கூடாது. பிதாவாகிய தேவனிடத்துல இத்தனை மேன்மையான மகிமையான காரியங்களை இயேசு நமக்காக கேட்டு பெற்று தர முடியுமானால் லேசான காரியம் என் இயேசுவுக்கு லேசான காரியம். லேசான காரியம் என் இயேசுவுக்கு லேசான காரியம். காலம் உள்ளவன் காலம் இல்லாதவன், காலம் உள்ளவன் காலம் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். என் இயேசுவுக்கு லேசான காரியம். இயேசு பார்த்துட்டு இருந்தார். இந்த சாது சுந்தர் சிங் போல ஒரு கட்ட செருப்பை போட்டுட்டு நடக்கவும் அவருக்கு ஆட்கள் தேவை. பில்லி கிரஹாம் போல அநேக தேசங்களுக்கு பறந்து போய் ஊழியம் செய்வோம் அவருக்கு. இயேசுவுக்கு ஆட்கள் தேவை.
அவர் எல்லாவற்றையும் தருகிறார். கட்ட செருப்பை கொடுத்து நடக்க வைப்பாரு, காவி உடைய போட்டும் நடக்க வைப்பாரு, கோட் சூட் போட்டும் செய்ய வைப்பார். அவராலே முடியாதது கூடாதது ஒன்றுமில்ல. மேட்டர் என்ன தெரியுமா? பேதுரு கிட்ட கேட்டார், பேதுருவே உயிர் தெழுந்த பிறகு, ஏன்னா அந்த பேதுரு இயேசுவே எனக்கு தெரியாதுன்னு மறுதளிச்ச ஆளு, ஆனா இவர் தான் ஹெட்டா இருந்து லீட் பண்ணணும். அதை கேட்டாரு, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறியா, என் ஆடுகளை மேய்ப்பியான்னு கேட்டாரு. அதனுடைய அர்த்தம் என்ன? கடைசியில பேதுருடைய மரணத்தையும் இயேசு சொல்லிவிட்டார் இல்லையா? உன்னை இப்படிதான்ப்பா ஒரு நாளையில கொண்டு போவாங்க. அந்த பேதுருவை சிலுவையில் தான் அடித்தாங்க. அடிக்க போனாங்க. பேதுரு சொன்னாரு, ஐயோ இயேசுவை நேரா வச்சு அடிச்ச, என்ன தலைகீழா வச்சு அடிச்சிரு, தகுதி இல்லை நான், என் இயேசு நேரா தொங்கினார், நான் தலைகீழா இருக்கிறேன் சொல்லி தன் ஜீவனே அப்படி கொடுத்தார். இப்படி இயேசுவுக்காக வாழுகிற வைராக்கியமா இருக்கிறவரை தான் இயேசு தேடுறாரு. ஆனால் இன்னைக்கு ஒருமைப்பாட்டை பிசாசு என்ன செஞ்சிருக்கிறான்? கெடுத்து வச்சிருக்கிறான். ஆனால் இயேசுவோ எல்லா விசுவாசியும் ஒருமைப்பாட்டில தேறினவர்களா இருக்கணும்னு சொல்லி வேண்டிக் கொண்டார். அப்போ ஒருமைப்பாட்டுல சரிபட்டு வரவில்லை என்று சொன்னால், இப்படிப்பட்டவர்கள் சரியான கனிகளை கொடுக்கவில்லை என்று சொன்னால், இந்த கனியெல்லாம் எதிர்பார்க்கிற கனி ஒருமைப்பாட்டுல என்னவா? தேறினவர்களா இருக்கணுமா? ஒரு விசுவாசி இன்னொரு விசுவாசியை நேசிக்க தான் வேணும். மனசுல எதிர்ப்போ எரிச்சலோ கோபமோ பொறாமையோ அடுத்த விசுவாசினால வரவே கூடாது. ஒருமைப்பாட்டில இயேசுவை பின்பற்றுகிறதுல, அவரை ஃபாலோ பண்ணுகிறதுல ஒருமைப்பாட்டில் தேறினவர்களாக இருக்கணும். இந்த கனியை இயேசு எதிர்பார்க்கிறார். ஆவியின் கனியில அது இருக்காது. ஆனா அதெல்லாம் சேர்ந்தாதான் இந்த ஒருமைப்பாட்டுல தேர்ந்தவர்களால நம்ம வர முடியும். அது எப்படி அப்படின்லாம் கேட்கக்கூடாது. ஹோலி ஸ்பிரிட் நடத்துவார். அப்போ பிசாசு பல அதை கெடுக்கிறதுக்கு என்ன செஞ்சுட்டு இருக்கிறான்? இன்னைக்கு நாசம் பண்ணி கொண்டு இருக்கிறான், நாசம் பண்ணி கொண்டு இருக்கிறான். அடுத்தது என்ன வேண்டிக் கொண்டார்? நீர் என்னில் அன்பாயிருக்கிறது போல அவர்களிலும் அன்பாயிருக்கிறதையும் உலகம் அறியும் படிக்கும் நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்வேன். நான் அவர்களில் இருக்கணும், நீர் என்னில் இருக்கணும். எல்லாமே இந்த தேவத்துவத்துக்குள் அவர் கொண்டு வருகிறார். திரித்துவ தேவனுக்குள் நம்மை ஒருவராக இணைக்கிறார் இயேசு. அதனால்தான் தேவன் அன்பாய் இருக்கிறார். இப்ப அடுத்த வசனம் நம்ம தான் சொல்லணும். அப்ப சபை எப்படிதான் இருக்குமா? தேவன் அன்பாய் இருக்கிறார், திருத்துவத்துக்குள்ள நம்மளை கொண்டு வந்து விட்டாருன்னா நம்ம எப்படிதான் இருப்போம்? அந்த தேவன் அன்பாய் இருக்கிறார்னு சொல்ற அந்த வசனத்துக்குள்ள ஒரு அதுக்கு உரியவர்களாக, அதை உடையவர்களாக, அப்படியே நடக்கிறவர்களாக, அந்த அன்பாகவே நீங்களும் நானே இருப்போம். அல்லேலூயா. நான் சொல்றது புரிஞ்சுதா? இப்போ அந்த தேவத்துவத்துக்குள்ள உங்களை என்னை கொண்டு வராருன்னா அந்த தேவன் அன்பாகவே இருக்கிறார். அப்போ எப்படி இருக்கணும்? நீங்களும் நானும் அன்பா இருக்க முயற்சி செய்கிறோம் இல்ல, நாம அன்பாகவே தான் இருக்கணும். நம்மளை எங்க தொட்டாலும் அன்பு தவிர வேற ஒண்ணும் வரக்கூடாது. வெறுப்பு, எரிச்சல், பொறாமை, அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, அன்பு இருமாப்பாயிராது, அன்பு கோபம் கொள்ளாது இல்லையா? அன்பு பிறருக்கான நன்மையை தேடும். அது அநியாயத்துல சந்தோஷப்படாமல் சத்தியத்திலே சந்தோஷப்படும். அன்பு, விசுவாசம், நம்பிக்கை, இந்த மூன்றிலும் அன்பே பெரியது. ஒருத்தனுக்கு மலையை பெயர்க்கத்தக்க விசுவாசம் இருக்குமா? சிலவன் இயேசுக்காக தன் உயிரையே கூட கொடுத்துருவானோ. ஆனா அன்பு இல்லாவிட்டால் ஒன்றும் இல்லை, பிரயோஜனம் இல்லை. ஏன்னா தேவன் அன்பாகவே இருக்கிறார். அதனால அந்த திருத்துவ தேவனுக்குள் உங்களை என்னை அவர் இணைக்கிறபடியினால அன்பு இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. அன்பில்லாத ஒரு வாழ்க்கை வீணான ஒரு வாழ்க்கை, தோல்விதான் சொல்லலாம். அடுத்தது பிதாவே, 24ஆம் வசனம். உலக தோற்றத்துக்கு முன் நீர் என்னில் அன்பா இருந்தபடியினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன். நீர் என்னை எங்க இருக்க வைக்கிறீரோ, அதாவது நான் எங்க இருக்க போறேனோ, மரித்து உயிர்த்தெட்ட பிறகு அங்க இவங்களும்
இருக்கணும். இப்ப சொல்லுங்க, இயேசு எங்க இருக்கிறார்? இயேசு எங்க இருக்கிறாரு? நான் எங்க இருக்கிறனோ அங்க இவங்களும் இருக்கணும்னு கேட்டுட்டாரு. இயேசு எங்க இருக்கிறாரு? பிதாவின் வலது பார்சத்திலே புருஷனானவராக அவர் வீற்றிருக்கிறார். பிதாவினுடைய வலது பார்சம், அவருடைய ரைட் ஹேண்ட் சைட்ல உட்கார்ந்து இருக்கிறார். பிதா பக்கத்துல யாராவது உட்கார முடியுமா? இவர் உட்கார்ந்து எப்படியா மனுஷனா உட்கார்ந்து இருக்கிறார்? புருஷனானவராக, மேன், நம்முடைய ரெப்ரசன்டேட்டிவா அங்க உட்கார்ந்து இருக்கிறார். இவர் கேட்டுக்கிட்டாரு, அங்க இவர்களும் இருக்கணும். அப்ப இப்ப நம்ம யார் கூட இருக்கிறோம்? பிதாவுடைய வலது பார்சத்துல. இயேசு மாத்திரம் இல்ல, நீங்களும் நானும் இயேசுவோட இருக்கிறோம். இது அவருடைய தாகம். இதெல்லாம் தான் இயேசுவின் தாகம். தாகமா இருக்கிறேன்னு சொன்னார் பாத்தீங்களா? அவருக்கு தெரியும் இந்த உலகத்துல எல்லாத்தையும் பிசாசு கெடுக்கிறான். பிசாசு ஒரு பக்கம் போராடினாலும் மனிதனுடைய இருதயம் அப்படி இங்கே அங்கேயும் அலக்கழிச்சு ஓடுது. மனுஷன் தான் பின்வாங்கி போகிறான். எப்ராஹிமை குறித்து சொல்லும் பொழுதெல்லாம், எப்ராஹிமே நான் உன்னை எப்படி விட்டுட முடியும், ஐயோ எனக்குள்ளே கலக்கமா இருக்கே, நான் என்ன செய்வேன் அப்படிங்கிறார். ஏன்னா அவன் தான் தன்னை கெடுத்துக்கிட்டான். விக்கிரக ஆராதனை பண்ணி சேவை இல்லாத காரியங்களை எல்லாம் செய்து அவன் தன்னை கெடுத்து கொண்டான். உன்னை நான் எப்படி விட்டு விடுவேன் என்றார். ஆனா பனிஷ் பண்ணியே ஆகணும், பனிஷ் பண்ணியே ஆகணும். ஆனா இப்போ இந்த நிலைமை தான் நமக்கும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிதான் அவர் ஏற்கனவே என்ன செய்யறாரு, இந்த காரியங்களை எல்லாம் வேண்டிக் கொண்டார். நமக்குன்னு ஒரு இடத்தையும் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அவருக்கு நியாயம் இப்ப சொல்றதாண்டா, நீங்களும் நானும் அவரோடு கூட அங்க இருக்கிறவர்களாக இருக்கிறோம், அவருடைய பிதாவின் வலது பாசத்திலே. இதுதான் அவருடைய தாகம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 25 நீதியுள்ள பிதாவே, உலகம் உம்மை அறியவில்லை. உலகத்துக்கு பிதாவை தெரியாது, நான் உண்மை அறிந்திருக்கிறேன். ஏன்னா யூதர்களுக்கும் தெரியல, யாருக்கும் தெரியல, ஆனா நான் உண்மை அறிந்திருக்கிறேன். நீர் என்னை அனுப்பினதை இவர்களும் அறிஞ்சிருக்கிறாங்க, சீஷர்களுக்கு எல்லாம் தெரியுது. நீர் என்னிடத்தில் வைத்த அன்பு அவர்களிடத்தில் இருக்கும்படிக்கும் நானும் அவர்களில் இருக்கும்படிக்கும் உம்முடைய நாமத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன், இன்னமும் தெரியப்படுத்துவேன் என்றார். இவ்விதமாக நீர் என்னிடத்துல வைத்த அன்பு அவங்களிடத்துல இருக்கும்படியாக பிதாவே நான் உம்மை வெளிப்படுத்தி காட்டுவேன்னு சொல்றார். பிதா ஒருத்தனை இழுத்து கொள்ளாவிட்டால் ஒருவனும் என்னிடத்துல வரான்னு சொன்னாரு. உங்களுக்கு பிதாவை தெரியாதுன்னு சொன்னாரு. குமாரன் யாருக்கு பிதாவை வெளிப்படுத்துகிறாரோ அவங்கதான் பிதாவையே அறிந்து கொள்ள முடியுமா. அதனாலதான் இங்க சொல்றாரு, உண்மை அவங்க அறிந்து கொள்ளும்படியாக, உண்மை அவர்கள் தெரிந்து கொள்ளும்படியாக நான் உம்முடைய நாமத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்துறேன். நாமம்னா உம்முடைய குணாதிசயம், உண்மை, உண்மை, நீர் எப்படிப்பட்டவர், என்ன செய்கிறீர், எல்லாத்தையும் நான் சொன்னேன். நான் இன்னும் சொல்லுவேன் அப்படி சொல்லி ப்ரே பண்ணார். இதெல்லாம் அவருடைய தாகம். அப்ப அவருடைய தாகம் என்ன? ஆவியானவர் பிதாவின் ஆழங்களை ஆராய்கிறாராம். ஆவியானவர் இன்னும் பிதாவின் ஆழங்களை ஆராய்ந்து கொண்டே இருக்கிறாரு. இவர் சொல்றாரு, உண்மை இவங்க அறிஞ்சு கொள்ளணும்னு சொல்றதுக்காக நான் என்ன செய்வேன், தெரியப்படுத்தினேன், இன்னும் நானு தெரியப்படுத்தி கொண்டே இருப்பேன். பிதாவே உண்மை குறித்து இவர்கள் நான் வெளிப்படுத்தி கொண்டே இருப்பேன். அப்போ பரலோக ராஜ்யம் போனா கூட, ஏன்னா பரிசுத்த ஆவியானவரே அவருடைய ஆழங்களை இன்னும் ஆராய்ந்து கொண்டே இருக்கிறார்னா, பரலோக ராஜ்யம் போனாலும் இட்டர்னிட்டி, நித்தியம் பிதாவை அறிந்து கொள்ள பத்தாது என்பதுதான் என்னுடைய புரிதல். இங்கே பிதாவை அறிந்து கொள்ள நாம் அனுபவிக்க போகிற நித்தியம் பற்றாது. அங்க போன பிறகு இயேசு நமக்கு காண்பித்துதான் கொடுப்பார், சொல்லிதான் கொடுப்பார். இந்த பூமியிலே வாழும் போதும் பிதாவாகிய தேவனை நமக்கு சொல்லி கொடுக்கிறார். அங்க போன பிறகும் சொல்லிதான் கொடுக்க போறார். அப்படியானால் இந்த பிதாவாகிய தேவன் எத்தனை பெரியவராக இருப்பார். ஹல்லேலூயா. நித்தியம் பத்தாது அவரை அறிந்து கொள்ள. அவருடைய வல்லமையை பார்க்க பார்க்க நம்ம இந்த பூமி எட்டி பாருங்களேன், வானத்தையும் அந்த கேலக்சி எல்லாத்தையும் யோசிச்சு பாருங்களேன். அவருடைய ஞானத்தை சொல்லி முடியாது. இவங்க இன்னும் கால்குலேஷன் போட்டுட்டு இருக்கிறாங்க, இவங்க இன்னும் முழுசுமே கண்டுபிடிக்க முடியல, இன்னும் கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. அது போக போக தோண்ட தோண்ட ஆழமா வந்துகிட்டே இருக்குது. அவருடைய ஞானத்தை யாரால் சொல்லி முடியும்? வேதம் சொல்லுகிறது, தேவன் ஒருவரே ஞானம் உள்ளவர், அவரே ஞானம் உள்ளவர். ஹல்லேலூயா, ஆமென். அதனால இயேசுவுடைய தாகம் இந்த பூமியில நம்ம சிலதை பெற்றுக்கொள்ளவும் மாத்திரமல்ல,
நித்தியத்திலும் பிதாவை நாம தொடர்ந்து அறிந்து கொள்ளுகிறவர்களாக இருக்கணும்னு சொல்லி அவர் தாகம் போட்டாருங்க. உங்களுடைய என்னுடைய தாகம் இயேசுவின் தாகத்தோடு கூட இணைந்து போகட்டும். அவரோடு கூட ஒரு மனமாக இணைந்து செயல்படுவோம். இயேசுவோடு கூட ஒருமனப்பட்டு நம்ம செயல்பட்டா இந்த திருத்துவ தேவனுக்குள் நாம் ஒருமனப்பட்டு ஆவியானவரோடும் பிதாவோடும் கூட நம்ம செயல்படுவோம். இதற்காக தான் பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்கும் எனக்கும் அவர் கொடுத்திருக்கிறார். இந்த ஆவியானவர் தொடர்ந்து மேலானவற்றை நமக்கு சொல்லி தருவார். அதனால தான் வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரத்துல சொல்லி இருக்கிறது, விருப்பமாயிருக்கிறவன் தாகமாயிருக்கிறவன் வரக்கடவன், விருப்பம் உள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கிக் கொள்ள கடவன் இயேசு சொல்லியிருக்கிறார். நீ வந்தா தேவனுடைய காரியங்களை இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம். இது இந்த பூமியில எந்த கடையிலும் கிடைக்காது. இது அமெரிக்காவிலும் கிடைக்காது, ஆப்பிரிக்காவிலும் கிடைக்காது, இது எங்கேயும் கிடைக்காது. இது இயேசுவிடத்துல மட்டுமே உண்டு. இயேசு தன் ரத்தம் சிந்தி நம்மை மீட்டுக் கொண்டார். அதனால அவர் தன் சரீரமாகிய சபைக்கு உயர்ந்த உன்னதமான காரியங்களையே வேண்டிக் கொண்டார், வாஞ்சையா இருந்தார். அதைத்தான் பிதா கிட்ட சொல்லி ஜெபிக்கிறாரு, தாகமாயிருக்கிறேன், நான் கேட்டதெல்லாம் பெற்றுக்கொள்ள தாகமாயிருக்கிறேன், என் சரீரமாகிய சபையை காண தாகமாயிருக்கிறேன், என் சரீரமாகிய சபை என்னோடு கூட அந்த மகிமையிலே உம்மோடு கூட இருக்க தாகமாயிருக்கிறேன், நம்மில் அவர்கள் ஒருவராயிருக்க தாகமாயிருக்கிறேன், அவர்கள் ஒற்றுமையாக ஒருமைப்பாட்டிலே தேறினவர்களாக இருக்க தாகமாயிருக்கிறேன். இதெல்லாம் தான் அவர் கொண்ட தாகம். அதனால நாமும் கூட இப்படி மேலான காரியங்களை இயேசுவோடு கூட ஒருமைப்பாட்டிலே இணைந்து தாகமாயிருந்து பூமியில பிதாவின் சித்தத்தை செய்து முடிப்போம். இயேசு சீக்கிரத்திலே வருகிறார். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்கு போதித்து நடத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். நீர் எங்கள் மேல் உடைய கண்ணை வைத்து நீர் எங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறவராக இருக்கிறீர். தொடர்ந்து நாங்கள் வழுவி போகாதபடி எங்களுடைய கால்களை வழுவாமல் பாதுகாத்து கடைசி வரைக்கும் கிறிஸ்துவுக்குள் எங்களை நிலைத்திருக்க பண்ணி நீர் எங்களை மண்டையிலே சேர்த்துக் கொள்ளுகிறவர். நன்றி செலுத்துகிறோம். ஆகிலும் நாங்கள் மனிதர்கள், எங்களிடத்திலே குறைவுகள் உண்டு. எங்களுக்கு உதவி செய்யும், இன்னும் எங்களுக்கு கற்றுத்தாரும், எங்களுக்கு சொல்லித்தாரும். நீர் சொல்லிக் கொடுத்தவைகளை எங்களுடைய இதயத்திலே ஆவியானவர் எழுதி தருகிறதற்காக நன்றி. இந்த மேலான ஆசீர்வாதங்கள் பாக்கியங்களுக்காக நன்றி. உம்முடைய பாதத்திலே விழுந்து பிதாவே உம்மை பணிந்து கொள்கிறோம், இயேசுவே உம்மை பணிந்து கொள்கிறோம், ஆவியானவரே உம்மை பணிந்து கொள்கிறோம். உமக்கே நாங்கள் மகிமையை செலுத்துகிறோம். நீ பெரியவர், 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 பெரிய காரியங்களை செய்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும் என்று சொன்னீரே. உம்முடைய வார்த்தைகள் அனைத்தும் உண்மை. நாங்கள் நம்புகிறோம், நாங்கள் நம்புகிறோம். உம்முடைய நாமத்தினாலே இயேசுவே எங்களை ஜெயம் கொள்ள வைக்கிறதற்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்காக கொண்ட அந்த தாகத்தை, அந்த வாஞ்சையை நாங்கள் பெற்றுக்கொள்கிறவர்களாக தொடர்ந்து ஓடுகிறோம். தொடர்ந்து எங்களை பலப்படுத்தும். வந்திருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதியும், வர முடியாமல் போனவர்களையும் ஆசீர்வதியும். எல்லா சுகமும் நன்மையும் ஆரோக்கியமும் எல்லா கிருபையும் எல்லாருக்கும் உண்டாயிருப்பதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரிசுத்த பிதாவே, ஆமென்.